தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அப்படிங்கிற பகுதிக்கு அருகில் இருக்கிற அரியநாயகபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் 11வது படிக்கிற தேவேந்திர ராஜ் அப்படிங்கிற தலித் மாணவரை ஜாதி வெறி கும்பல் ஜாதி வெறியில சரமாரியா வெட்டியிருக்காங்க. அவரு 11வது பரீட்சை எழுதுறதுக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காரு. பஸ்ஸில் இருந்து கீழே இறக்கி அவரோட கையை வெட்டி, கையில் இருக்கிற 4 விரல்களையும் வெட்டி, தலையில முதுகுலன்னு கண்ட மேனிக்கு வெட்டியிருக்காங்க. எதுக்கு இந்த கொலவெறி தாக்குதலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரு கபடி போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டி அரியநாயகபுரம் அணிக்கும் கெட்டியம்மாள்புரம் அணிக்கும் நடந்திருக்கு. இதுல இந்த அரியநாயகபுரம் அணிங்கிறது ஜெயிச்சிருக்கு. அந்த அணியில விளையாடினவர் தான் இந்த தேவேந்திர ராஜ். அந்த டீம்ல சிறப்பா விளையாடி அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் இந்த தலித் 11வது படிக்கிற தலித் மாணவர் தேவேந்திர ராஜ். அது எப்படா ஒரு பட்டியல் சாதியில பிறந்துட்டு எங்க கூட விளையாடி, ஜாதி இந்துக்களான எங்க கூட, ஆண்ட பரம்பரையான எங்க கூட விளையாடி நீ ஜெயிக்க முடியும், அப்படி ஜெயிச்சுட்டு நீ கொண்டாட வேற செய்வியான்னு ஜாதி வெறியில இந்த கொடூரமான சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காங்க. நல்லா படிச்சா திருநெல்வேலியில வீடு புகுந்து அந்த பையனையும் தங்கச்சியும் வெட்டுறீங்க. கொஞ்சமா காசு சம்பாரிச்சு ஒரு புல்லட்டை வாங்கி ஓட்டினா அது எப்படா இந்த ஜாதியில பிறந்துட்டு என் முன்னாடி நீ புல்லட்ல போவான்னு கையை வெட்டுறீங்க. ஒத்துமையா வாழ்ந்துட்டு எங்க ஊருக்கு தண்ணிக்கு மோட்டர் பம்பு போட்டு கொடுங்கன்னு போராட்டம் பண்ணா குடிக்கிற தண்ணியிலேயே மலத்தை கலப்பீங்க. மேல் பாதியில கோயிலுக்குள்ள கூட அனுமதி கேட்டா ஆள் வச்சு அடிப்பீங்க. அவங்களை எதிர்த்து போராட்டம் வர பண்ணுவீங்க. நீங்கெல்லாம் யாரா? நல்லா படிச்சா வெட்டுவீங்க, நல்லா விளையாடினா வெட்டுவீங்க, கோயிலுக்குள்ள போகணும்னு அனுமதி கேட்டா வெட்டுவீங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு போராட்டம் பண்ணா மலத்தை கலப்பீங்க, லவ் பண்ணா வெட்டி கொல்லுவீங்க. சரி, சமூகம் தான் இந்த லட்சணத்துல இருக்குது, சட்டமாச்சு எங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா பிசிஆர் ஆக்டை போட வைக்கிறதுக்குள்ள உயிர் போயிடும். கேட்டா அந்த பையனுக்கும் இந்த பசங்களுக்கும் முன்பகை இருந்துச்சு, அவங்க 2 பேரும் பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டாங்க, அதனால வெட்டினாங்க, அப்படி இப்படின்னு கதை விடுவீங்க. இந்த லட்சணத்துல ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு சிறப்பு சட்டம்லாம் தேவையில்லை, ஜாதி ரீதியான வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்கு சிறப்பு சட்டம்லாம் தேவையில்லைன்னு முதலமைச்சரே பேசுவாரு. இதெல்லாம் என்னடான்னு கேட்டோம்னா, இதுதான் திராவிட மாடல், இதுதான் சமூக நீதி, இது பெரியார் மண், இது சமத்துவ மண் அப்படின்னு பெருமை வேற பேசிக்குவீங்க. இது அப்பட்டமான ஜாதி வெறி ஊட்டப்பட்ட ஜாதி இந்துக்கள் வாழக்கூடிய ஒரு ஆணாதிக்க பிற்போக்குவாத கேவலமான சமூகம். அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டு அதை அக்னாலஜ் பண்ணி அதுக்கான சட்டங்களை இயற்றி சரியான நடைமுறைகளை உண்டாக்கி சரியான விழிப்புணர்வை உண்டாக்கி இந்த சமூகத்தை திருத்துறதுக்கான வேலைகளை பாருங்க. அதெல்லாம் பண்ணாம சும்மா திராவிட மாடல், பெரியார் மண், சமூக நீதி மண்ணுன்னு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தாலாம் ஒரு மண்ணுக்கு பிரயோஜனம் கிடையாது. இது இப்படியே போச்சுன்னா இவங்க எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு இங்க சங்கி பாலிடிக்ஸை உள்ள கொண்டு வரதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகாது.